அரண்மனை வாசல் கதவுகளை அடைத்து அரண்மனையிலே அழுது விளம்புகின்றார். சர்வேஸ்வரா, நான் இவர்களோடு போர் செய்ய வேண்டுமானால் என்னிடத்திலே அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தம்பி இல்லை, என்னை ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை, ஐயா ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை, ஆதரிப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை. தாயமில்லை, தகப்பனில்லை, தகப்பனில்லை, எனக்கு தற்காப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை, அம்மா தற்காப்பார் ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை. சொந்தமென்று ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை, எனக்கு சொல்லி அழ யாரும் இல்லை, யாரும் இல்லை, இறைவா சொல்லி அழ யாரும் இல்லை, யாரும் இல்லை. சொந்தமன்றே ஒருவர் இல்லை, ஒருவர் இல்லை, சொல்லியல யாரும் இல்லை, யாரும் இல்லை, சொல்லியல யாரும் இல்லை, யாரும் இல்லை. உதவி படை போவதற்கு போவதற்கு இங்கு ஒருவரையும் காணவில்லை, காணவில்லை, அம்மா ஒருவரையும் காணவில்லை, காணவில்லை. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, எம்மை ஆதரிப்பார் ஒருவர் இல்லை. ஆமா, ஒரு காலத்துல எப்படி கூட்டத்தோடு சேர்ந்து இருந்தோம், நீ தனிமரமா தன்னந்தனிமையா நிக்கிறோமே. அப்படி என்று அரண்மனையை சுற்றி வந்தான் பாருங்கள். அவனுடைய கண்களுக்கு ஒரு சுரங்கப்பாதை தெரிகிறது. அந்த ரகசிய பாதையை கண்ணுல கண்டா. சுரங்கப்பாதை வழியாக காகம் கூட கண்டறியா கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே வந்து நல்ல கால நாய் கடிக்காம விட்டு ஏன்னோ கடிச்சிருக்கோம் ஆருண்யமான அந்த வனத்துல வந்து ஆண்டவனாகிய சிவபெருமான் நினைத்து எப்படி தவம் செய்ய நினைக்கிறான். அடை மாற்றி அணிகள் மாற்றி அணிகள் மாற்றி அணிகள் மாற்றி அணிந்த பணிவகை முழுதோ மாற்றி மாற்றி ஆண்டை மாற்றி அணிகள் மாற்றி வனத்தை நோக்கி மனதில் தாக்கி அஷ்ட கோணா கொண்டோ வேட்டி வேட்டி அதிலே கம்ப தடி நீர்
எல்லாம் வல்லவனாகிய சிவபெருமான் இணைந்து இணைத்து 12 வருட காலங்களாக அரும் வெறும் தவமானது செய்யும் போது சரி தவத்தை மெச்சிய பகவான், ஆமா அதாவது பகவானும் பார்வதியும் நேரப்போக்கிற்காக சொக்கட்ட நாடிக்கிட்டு இருந்தார் ஆமா பாத்தீங்களா? கைலாசமலையில வந்து சொக்கட்டம் ஆடுறாங்க. இந்த சிவபெருமானுக்கோ வெற்றி, சிவசக்திக்கோ தோல்வி. சரி பகவான தோற்கடிக்கணும் இந்த அம்மாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தா. மனசுல வஞ்சம் தீட்டுறா. ஆஹா, புருஷன் மேல புருஷனே தோற்கடிக்கணும்னு மனைவியாரோட வஞ்சம் தீட்டுறா. புருஷன் மேல பொண்டாட்டிக்கு வஞ்சம் வருமா ஐயா? பொறாம வந்திருக்குல்ல, வந்திருக்கேன் கைலாசத்திலே வந்திருக்கேன். அங்கே வந்திருக்கு பாரு, இங்க இருக்காமா. வேற ஆண்டவனாகி ஈசன் வெற்றி பெறக்கூடிய நோக்கத்தை அறிய வேண்டும் என்று சிவசக்தி இருக்கக்கூடிய நாளிகையில் சரி அரக்கன் செய்த தவம் சிவனை சுற்றி அக்னி சுவாலியாக மறைந்தது. அமைதியாக இருந்தார் ஈசன். நல்லதனம் இந்த சக்தி நேர குதிரை தூக்கி அனைவரை சடோ நடிச்சார். கைய கொட்டி கலகலன்னு செய்தா. பார்வதி என்ன போ பாரு எங்க அம்மா திடீரென்று புன்னகையோடு சிரித்துக் கொண்டிருக்கின்றாயே, ஏது காரணம்? என்ன காரணம் சுவாமி? இது என்ன விஷயம் உங்களுக்கு தெரியலையா? என்ன காரணம்? இந்த ஆட்டத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன், தாங்கள் தோல்வியை தழுவி விட்டீர்கள் பகவானி. உமையவளே, ஆண்டவா, உன்னுடைய வெற்றிக்கும் என்னுடைய தோல்விக்கும் காரணம் ஒன்றுதான். எப்படியோ? கள்ளப்படை கானகத்திலே பக்தன் ஒருவன் என்னை நாடி கடுமையாக தவம் செய்கிறான். சரி, அன்னுடைய தவத்தை நான் உற்று நோக்கி பார்க்க சமயத்திலே நீ தருணத்தை பயன்படுத்தி விளையாடி விட்டாய். ஆகையினால் நடந்தது நடந்து போகட்டும். இருந்தாலும் கானகத்திலே தவம் இருக்கிற பக்தனுக்கு சரி நான் சென்று வரத்தை கொடுத்து விட்டு வருகிறேன். சுவாமி, உங்க திருவாயை திறந்து சொல்லிட்டீங்க. உன் பெரிய பக்தன். பெரிய இன்னைக்கு நானும் வர சேர்ந்தே போவோம். பார்வதி, இந்த ஆதிவெள்ளி கைலாசமலையிலே சரி ஒன்றிலே சிவமயம் இருக்க வேண்டும், இல்லையே சக்திமயம் இருக்க வேண்டும். இரண்டமயம் இல்லாவிட்டால் ஜோதிமயமாக இருக்கின்ற இந்த கைலாசமலை இருள்மயமாக மாறிவிடும். ஓஹோ, அருள் நிறைந்த கையிலே இருள் உறைந்து விடும். ஒல்ல நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அப்படியே ரெண்டு பேரும் இல்லைன்னு வச்சுக்க, இப்படி இருட்டா இருக்கும். அது உண்மைதான் இல்லையா? ஏன்னா ரெண்டு பேரும் வெளிச்சம்லாம். ஆமா. யாரு இவரை அழைத்து வர வேண்டுமானால் நந்தியை விட்டு அழைத்து வருவோம் என்று சொல்லி நந்திய மரவாளை விட்ட நந்தி தேவா உடனடியாக சென்று அந்த வல்லரக்கனை அழைத்து வா என்று சொல்ல ஒரு சிவபக்தனாகவே வேடம் கொண்டு எப்படி வருகிறார்?